இன்றைக்கு உங்களோடு கூட நான் இந்த செய்தி வேறு ஏதாவது பகுதிக்கு போகலாமன்னா ஆண்டவர் என்னை இந்த பகுதிக்கு நினைவுபடுத்தினார். நம்ம ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் மார்க்கு தான் வர்றோம். ஸோ அட்வான்ஸாக இந்த மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக்கொள்வோம். 1 முதல் 10 வசனங்கள். இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கூட இந்த காலையில் இந்த குருத்தோலை ஞாயிறு செய்தியை நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு முறையும் இந்த அக்கேஷ்னல் ப்ரீச்சிங்கில் சப்ஜெக்டை விட்டு தாண்ட முடியாது. ஆனால் அந்த சப்ஜெக்டில் கர்த்தர் நமக்கு புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கணும். புதிய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கணும் என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்பட்டதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேனா, அர்ப்பணித்திருக்கிறேனா என்பது தான் முக்கியம். ஆண்டவர் சொல்கிறார், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே முக்கியம். பலி என்று சொல்லும்போது ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கலையாகிய ஸ்தோத்திர பலி, எத்தனையோ பலி இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஒரு பலி, புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திர பலி. ஆண்டவரே சொல்கிற ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆனால் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு வெறும் தோத்திரம் பண்ணிகிட்டே போகனா போதாது, தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவான். கவனித்து வடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கும், ஒரு அமைப்பு செய்கிற முறை இருக்கும். அது உலக பிரகாரம் வேறு. ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தினால் வரும்போது ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நிறுத்தி நம்ம வழியை அலைன் பண்ணணும். ஒரு கட்டடம் அலைன் பண்ணலைன்னா தொப்புன்னு விழுந்துடும். அதுதான் அந்த காலத்தில் தூக்கு நூல் பிடிப்பாங்க, மட்டம் பார்ப்பாங்க, எல்லாம் உண்டு. இப்போ லேலியான்ட்டு போய் கட்டடம் கட்டுறாங்க, பிறகு உட்காந்துடும். ஸோ நம்முடைய லைஃப்பை கர்த்தருடைய லைஃபோட கனெக்ட் பண்ணணும். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அதை தாண்டி எனக்கு சொல்ல தெரியாது. அதை தாண்டி வேறு காரியங்கள் மற்றவர் சொல்லிக் கொடுப்பார்களானால் அது அவர்கள் பாடு, என் பாடு அல்ல. அந்த காலையில் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக திரும்புவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நீர் மத்தியில் இருக்கிறீர். நம்முடைய பிரசன்னங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. என் பெயரை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீர். நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு வாசித்த வசனத்தில் கூட கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கவர் கற்றுக் கொடுத்த ஆண்டவர் அந்த ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று தான் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை தவிர மாற்று கருத்துக்கோ ஆண்டவரே புதிய திருப்பங்களுக்கோ வேத வசனத்தின்படி நீர் அதிகாரம் அளிக்கவில்லை என்பதை அறிந்திருக்கிறோம். உன்னதத்தில் ஓசனா என்று ஆர்ப்பரித்தது போல ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த கரிசனையும் அறிவும் தெளிவும் புத்தியும் அதை குறித்த வாஞ்சையும் தாகமும் ஜெபமும் எங்களுக்குள் வரட்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து எங்கள் வாழ்க்கையை தேவ பக்கமாய் திருப்பி ஆண்டவர் மிக மிக முக்கியமாக எங்களோடு பேசுகிற நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க உதவி செய்யும். நம்முடைய நல்ல ஆவியானவர்களை செம்மையான வழியில் நடத்துவாராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் இந்த பகுதியை வாசித்திருப்பீங்க? கை வைத்து சொல்லலை, உங்கள் மனசாட்சிக்கு நான் சொல்கிறேன். எத்தனை பேர் இந்த பகுதியை வாசிக்கிறீங்க? இது மத்தேயு சுவிசேஷம் 21 இருக்குது, மார்க்கு சுவிசேஷம் 11 இருக்குது, லூக்கா சுவிசேஷம் 18 இருக்குது. சரியா? எல்லா சுவிசேஷங்களிலும் இதை வாசிக்க முடியும். இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து உங்களோடு கூட இந்த நாள் பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. ஸோ இன்றைக்கு இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு வைக்கிறேன். தேவை இயேசு கிறிஸ்துவின் தைரியம், துணிச்சல். தேவை இயேசு கிறிஸ்துவனுடைய தைரியமும் துணிச்சல். பிள்ளைகள் நல்லா பாட்டு பாடினாங்க, ஏசாமி எல்லாம் மாதிரி வந்தாங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு.
இங்கே செய்யலாம். ஆனால் இயேசு இந்த குருத்தோலை ஞாயிறில் he entered into the city of Jerusalem. எருசலேம் நகரத்துக்குள்ளே பவுனியாக போகிறார். ஒற்றை மனிதர் ஒரு கழுதையின் மேல் ஏறி போகிறார். Jerusalem, the city, was hostile to Jesus Christ and his teaching. இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்துக்கும் ஊழியத்துக்கும் எதிரியான ஒரு இடம் எருசலேம். But he planned in such a way, in the 3rd year of his ministry, before he was going to the cross, he straight away marched into the city of Jerusalem. எருசலேம் பட்டணத்துக்குள் போக அவர் எத்தனித்தார், தீர்மானித்தார், முடிவெடுத்தார். ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார், நீர் முடிவெடுத்தால் யார் தான் மாற்ற முடியும். ஏசு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா எவராலையும் மாற்ற முடியாது. ஆனால் இயேசு யோசித்து முடிவெடுப்பார், தீர்க்கமாக முடிவெடுப்பார். அவருடைய ஊழியத்தின் 3.5 ஆண்டுகளில் 2 ஆண்டுகளில் இதை செய்யலை. Many times he went to the city of Jerusalem. அந்த மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் எருசலேமுக்குள் போகிறதை முதல் முறையாக எழுதப்பட்டது போல எழுதியிருக்கிறது. 3 பஸ்கா பண்டிகைகள். அந்த 3 பஸ்கா பண்டிகைகளில் யோவான் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவர் தேவாலயத்துக்கு போகிறார். எருசலேமில் ஒரு தேவாலயம், யூதர்களுக்கு மற்ற ஊர்களிலே ஜெப ஆலயங்கள். கவனித்து கொண்டு வாருங்கள், மனசில் ஏற்றுக்கொள்ளுங்கள். மறுபடியும் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. இயேசு எருசலேமுக்கு போனார், அதுவும் பஸ்கா. அதற்கப்புறமாய் ஆண்டவர் 13ஆம் அதிகாரத்துக்கு பின்பு நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இயேசு மறுபடியும் எருசலேமுக்கு அவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகைக்கு முன்பே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்தில் போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து இவ்வுலகத்தில் இருக்கிறவிடத்தில் தாம் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவ்விடத்தில் அன்பு கொண்டார். ஸோ இயேசு எருசலேமுக்கு நிறைய தடவை போயிருக்கிறாரு. எருசலேம் நகரத்தை குறித்த ஆண்டவருக்கு ஒரு பெரிய கன்சர்ன் உண்டு. ஒரு தலைநகரம், தலைநகரம் சரியாக இருந்தால்தான் கீழே உள்ள நகரங்கள் உருப்படியாக இருக்கும். நிறைய சொல்லலாம், தலை சரியாக இருந்தால் தலையை சுமக்கிற உடம்பு ஒழுங்காக இருக்கும். தலை சரியில்லைன்னா அப்படின்னு சரியிருக்காரு. ஒரு குடும்பத்துக்குமே ஒரு தலைவர் சரியில்லைன்னா அந்த குடும்பம் சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்துக்கு தலை ரொம்ப முக்கியம். சபைக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துக்கு தலை பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன்லேயும் மிஸ்டேக் இல்லை, குமாரனாக இருக்கிற இயேசுவில் மிஸ்டேக் இல்லைன்னா, இயேசுக்குள்ளே இருக்கிறேன் என்ற தலைவர்கள், குடும்பத்தின் தலைவர்கள் சரியில்லைன்னா, தலைவிகளும் சரியில்லைன்னா குடும்பம் ஒன்றாம் பேர். யூ ஹேவ் டு வெரி வெரி கேர்ஃபுல். வேதம் போதிக்கிறேன்னு சொல்ல, அதனால் தலைவர்களுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த சிட்டிக்குள்ளே போக பிளான் பண்ணி தான் வர்றார், அது பின்னால் சொல்கிறேன். ஆனால் இயேசு இப்படி இந்த இடத்துக்குள்ளே போவார் என்பதை குறித்து சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு ப்ராஃபஸி இருந்துச்சு. இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு, சகரியா புஸ்தகம் எழுத காலம் 520 475 BC, 522 475 இறங்கு வரிசையில் இருக்கும். ஸோ 400-500 ஆண்டுகளுக்கு முன்பதாக சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. சியோன் குமார்த்தியே களிகூறு, எருசலேமின் குமார்த்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். த கிங் இஸ் கம்மிங் டு யூ. த கிங் இஸ் கம்மிங். இயேசு ராஜா வருகிறார். மனோ ஒரு பாட்டு பாடு, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் என்று. இயேசு ராஜா பிலாத்து இடத்துல சொன்னார், நீ ராஜாவா? நான் ராஜா தான். எப்படி கார்பெண்டர் சன்
ஒரு தச்சனுடைய குமாரன் ராஜாவாக மாற முடியும். இயேசு யோசேப்பின் குமாரன் அல்ல. தாவீதின் வம்சம் மரியாளுடைய வயிற்றில், கன்னியின் வயிற்றில் உற்பவித்து பரிசுத்தாவினால் பிறந்தாரே ஒழிய ஹியூமன் டச் இல்லை. ஆகவே அவர் சொல்வார், நான் ராஜா. என் செய்தி ஒரு ராஜ்யத்தை குறித்த செய்தி. மை மெசேஜ் இஸ் அபவுட் a kingdom. தேவனுடைய ராஜ்யம் இஸ் அட் ஹேண்ட், சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. The kingdom of God suffereth violence and the violent will take it by force. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதற்குள் பிரவேசிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பாட்டில் சும்மா உள்ள போயிட முடியாது. நம்மளும் பலவந்தம் பண்ணி தான் உள்ள போகணும். இயேசு சொன்னார், நான் சொல்லலை. ஒரு இடத்தில் இடம் குறைவாக இருக்கிறது என்றால் அந்த இடத்துக்குள் முண்டி அடித்து போகிறவர்கள் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் சின்ன இடம் நான் சொல்லலை. ஆனால் அவருடைய பாதை குறுகலான பாதை. மத்தேயு சுவிசேஷம் 5:6-7 சொல்லும்போது பரலோகத்துக்கு போகிற பாதை குறுகலாக இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல், லைஃபுக்கு போகிற வாசல் எப்போவுமே சின்னதாக ஏன் இயேசு வச்சார் எனக்கு தெரியாது. சரி, எனக்கு அது அதுக்கு ஜீவனுக்கு போகிற வாசல் ஆண்டு சின்னதாக அவர்கிட்ட போய் கேட்போம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் நம்ம பதில் பேசக்கூடாது. உலகத்தில் உள்ள தலைவர்களே, நீங்கள் தான் இந்த தொகுதியில் போட்டிடுறீங்களான்னா என்ன சமாளித்து சிரிச்சுக்கிட்டு பல காட்டிட்டு போகுதுங்க. ஆமாம், அவங்களுக்கு தெரியும் அவங்க தான். இப்போ சொல்ல வேண்டாம், தலைமைத்துவம் சொல்லிட்டு காத்துறோம். அவங்களுக்கு அவ்வளோ விஸ்டம் இருக்குமானால் அவர் ஐடென்டிட்டி we are the child of God. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நம்ம முட்டாள்தனமாக வாய் கொடுத்து மாட்டக்கூடாது. ஒரு காலத்தில் மாட்டி இருக்கலாம். கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டு முட்டாள்தனமாக யார்ட்டையும் மாட்டக்கூடாது. ஞானமானது நல்லதென்று அதன் பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி வாழலாம் என்று போதிக்கிறது உலகம். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று போதிக்கிறது தேவனுடைய ராஜ்யம். நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் பீப்புள். we are the kingdom people. நம்ம ரொம்ப ஞானமாக நம்ம நடப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை தருவார். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அப்படித்தான். எருசலேமுக்கு போகிறார். அவர் ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு தெரியும். எருசலேம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? அந்த டைமில் மத்தேயு 21 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சப்போர்ட்டுக்கு நான் தூக்கியிருக்கேன் அந்த பகுதியை. இப்படி தீர்க்க தரிசனம் நிறைவேறு. சரி, அதில் பார்ப்போம். இதோ உன் ராஜா வருகிறார். அவர் எதன் மேலே வருகிறார்? 9 சொல்லியிருக்கு, ராஜா வருகிறார். போயிட்டேன்ல. அவர் நீதி உள்ளவர். அவருக்கு ஒரு ராஜா நீதி உள்ள ராஜா இருக்கும். அநீதிக்கு கை கொடுக்குறவன் ராஜா கிடையாது. அவனை நம்ம கம்மாயில் நம்ம போட்டு அமுத்திடலாம். நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர். ஓசன்னா என்றால் என்ன சொல்லன்னா, சேவ் மீ நவ், இப்பொழுது நான் காப்பாற்றும் ஆண்டவரே தான் அர்த்தம். அவனுடைய எபிரேய பதத்து சேவ் மீ நவ். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், ரொம்ப ஹம்புல். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். அப்போ ஏசாமி கழுதை மேலே ஏறி வருவார்ன்னு இருக்கு. நம்ம ஒரு கழுதை இல்லை, மாச்சு. நம்ம பிள்ளைகளை போட்டு கழுதை அறிவு இருக்கா? அங்குள்ள கழுதையை நீங்கள் அங்கே பார்க்கலாம். சரியா? அதுக்கு போக வேண்டியதில்லை. இஸ்ரவேல் போனால் போய் பாரு. முடிஞ்சால் ஒன்று வாங்கிட்டு வாங்க, வழங்க கத்தவங்களே ஆசீர்வதிப்பார். அது குதிரைக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கும். அது சரி. ஏசு இதில் போகிறார். ஏசு எருசலேமுக்கு போகிறாரு. இன்றைக்கு தலைப்பு சொன்னேன், நீங்கள் நான் ஆண்டவருக்கு தேவை. ஏன்னா 2ஆம் வசனத்தை படிங்க. அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அது பிரவேசித்த உடனே and entered that village. அடையாளம் எப்படி சொல்றாரு பாருங்க. கிராமத்துக்குள்ளே போய் திண்டாட விடலை. அந்த கிராமத்துக்குள்ளே போன உடனே, கிராமம் ஏற்கனவே சின்ன இடம். சரி, ஓகே. மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் மீறாத
ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள் என்றார். தெரியல, ஆண்டவர் ரொம்ப தெளிவாக மற்ற கழுதை கட்டப்பட்டிருக்கான்னு தெரியல. நான் படித்து பார்க்கும்போது ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆண்டவர் சொல்லியிருக்கார், கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் கரெக்டாக வரும். If God speaks, He speaks correctly. If God says something, it's 100% true. ஆண்டவர் மழுப்பி பேசுகிறவர் அல்ல. பரமலே சொல்லியிருக்கிறேன், தீர்க்க தரிசனத்தில் நிறைய பேர் போய் கேட்பாங்க, எனக்கு பறக்க போகிறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஜோம் பண்ணி சொல்கிறேன், கண்ணை மூடிட்டு 2 வார்த்தை சொல்லிவிட்டு ஜோம் பண்ணுறேன், எனக்கு ஒரு குழந்தை தெரியுது. இவங்க எல்லாம் ஆவல, எனக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அது நாப்கின் போட்டிருக்கு. இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்கிறவர் கிடையாது, கரெக்டாக சொல்ல. தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள், தீர்க்க தரிசியும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஆனால் தீர்க்க தரிசி கர்த்தருடைய வாயாய் இருப்பானால் அவன் சொன்னது நடக்கும். கையில் ஊற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். If really is a prophet, it will come to pass. If it is not coming to pass, he is a false prophet. அவன் சொன்னது நடக்கலைன்னா அவன் கள்ள தீர்க்க தரிசி. விட்டுருவோமா? பைபிள் படி சொல்லணும், கல்லறிஞ்சு கொள்ளணும்னு இருக்கு. செய்ய வேண்டாம். அவருக்கு சாவுக்கு ஏதுவானவர்கள் என்று பைபிள் சொல். நம்ம கான்ஸ்டியூஷனை கையில் வச்சுருந்தாலும் இன்னொரு கான்ஸ்டியூஷன் கைக்குள்ளே வச்சுருக்குறோம். சும்மா ஜனங்களை ஏமாற்றக்கூடாது, ஷூலாம் காட்டக்கூடாது. கரெக்டாக சொல்கிறார். ஒரு கழுது கொட்டி கட்டி இருக்கும் என்று சொல்லுகிறார். அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒரு கழுது கொட்டி கட்டி இருக்கும், கூட்டிட்டு வாங்கன்றார். சரியா? ஏன் ஆண்டவர் சொல்றார், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 2 வீலரை யாராவது எடுக்க முடியுமா? சைக்கிள் எடுக்க முடியும். எனக்கு சைக்கிளையும் தூக்கிட்டு போயிருக்காங்க என் ஊழியத்தில். ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஆத்மாவை சந்தித்து ஜெபம் பண்ணிட்டு வர்றேன், என் 2 வீலரையுமே தூக்கிட்டு போயிட்டேன். என் லைஃப்பில் இதெல்லாம் ஆனால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு உலகத்தில் வந்தார். என் லைஃப்பில் நான் இழந்து போனதெல்லாம் ஏராளம். அதை சொல்லி உங்களிடத்தில் ஆதரவு பெற நான் வரல. ஏகப்பட்டது இழந்து போயிருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு வந்திருக்கிறார். நான் எதை இழந்தாலும் ஆண்டவர் எனக்கு திரும்ப கொடுப்பார். எனக்கு கொடுக்கும்போது கூட கொடுப்பார். கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு தான் கொடுக்கும். கைகளை வந்து கத்திராம போயிட்டோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஏதாகிலும் ஒன்றை இழந்திருக்கிறேன். என் கையை விட்டு போனேன். என் வாழ்க்கை இப்படி போடும். உடைந்த இருதயத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களை தேற்றவும் ஆற்றவும், உங்களை கை தூக்கி நிலை நிறுத்தவும், முடிவு பறிந்த உங்களோடு இருக்கவும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தவர். அவ பார்க்குறார், கழுது கொட்டி கட்டி இருக்குது, அதை அவிழ்த்து கொண்டு வார். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார். இப்போ நம்ம வீட்டில் இருந்து ஒன்று தூக்கிட்டு போனால் விட்டுருவோம்மா? ஏசாமி இந்த கழுதின் மேலே ஏறிட்டு போகிறான்னு அந்த குடும்பத்துக்கு என்ன தெரியும்? எவ்வளோ அழகாக மார்க் எழுதியிருக்காங்க. ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அந்த காலத்து அந்த கிராமத்தில் உள்ளவங்க நல்லவங்க. சிட்டிக்குள்ளே வந்து அப்படி செஞ்சிருந்தா எலும்பை எண்ணிருந்தா. கிராமத்தில் கொஞ்சம் நெஞ்சம் மரியாதையால் இருக்கும். கிராமத்தில் போய் வழி கேளுங்க, வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. சிட்டியில் போய் கேட்டுங்க, மேக்காமல் போய் கிழக்காமல் திரும்பி வடக்காமல் போய் தெற்காமல் போய் கடலில் விழுங்கன்னுவாங்க. நிறைய இடங்களில் ரிசப்ஷன்ஸ் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டில் அங்கே போய் கேளுங்க. வரும், பஸ்ஸு வருமா? வரும். எத்தனை மணிக்கு வரும்? வரும் சார் அப்படின்னா.
அது எத்தனை மணிக்கு வரும்னு சொல்கிறேன் இல்லைம்மா. அது வந்தா என்ன, வரட்ட என்ன, ரிசப்ஷன் சிரித்தமுடன் உங்களை வரவேற்கிறது. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார். இதை படித்து பார்த்தேன். சும்மா உங்களுக்கு கழுவி தூக்கிட்டு வரலம்மா. கேட்குறாங்க பாருங்க, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இது ஆண்டவருக்கு வேண்டும். கைகளை வைத்து, the Lord needs it, the King needs it. ஆண்டவருக்கு வேணும். வானத்தையும் பூமியையும் வையகத்தையும் படைத்த ஆண்டவருக்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அண்ட சராசரங்கள், நீர்வாழும் ஜந்துக்கள், பரப்பன, ஊர்வன, அவர் சாயலும் நம்ம எல்லாமே அவருக்கு சொந்தம். ஆண்டவருக்கு வேணும்னு ஒன்று கேட்டால் கொடுத்துடணும். ஆண்டவருக்கு வேண்டும். என்னைக்கு வேணும்னா கொடுக்க வேணாம், வச்சுக்கிடுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லி கேட்டால் கொடுங்க, கொடுக்கலனாலும் போங்க. ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உடனே இம்மீடியட்லி. ஏசாமி இவங்களை அனுப்பும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து அனுப்புகிறார். எழுதி வைத்துக் கொடுங்க பாஸ்வேர்டு. நான் எழுதி வச்சுருக்கேன் பைபிள். ஏசாமியுடைய பாஸ்வேர்டு என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு வேணும், கடவுளுக்கு வேணும், ஏசாமிக்கு வேணும். கட்டப்பட்டிருக்கிற ஒன்றை கட்டவிழ்க்கும் போது எவன் குறுக்கீடு பண்ணினாலும் யூஸ் த பாஸ்வேர்டு. கம்ப்யூட்டரில் பாஸ்வேர்டு சொல்லி எனக்கு தெரியாது, மறந்துடும், பிள்ளைகள் தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு பாஸ்வேர்டு மூலமாக கொடுத்துருவோம். ஆண்டவருக்கு தேவையான ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இந்த கழுதை கொட்டிகளைப் போல ஆத்துமாக்கள் அங்கங்கே பிசாசினால், வியாதியினால், சாபத்தினால், ரோகத்தினால், பலவித உபத்திரவங்களினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவளை விடுதலையாக்குகிறதற்கு இயேசு தம்முடைய 12 சீஷரில் 2 பேரை 2 பேராக அனுப்பினார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. ஆண்டவர் அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிசாசுகளை துரத்த, நோய்களை குணமாக்க, தமக்கு முன் கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் போய் பிரசங்கிக்க இயேசு அவர்களை அதிகாரப்படுத்தி அனுப்பினார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது. இதை குறித்துள்ள ஞாயிறில் இதை குறித்து நான் பேசினேன்னா டைம் ஆயிரும், நிப்பாட்டிக்கிறேன். ஆண்டவருக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை நம்முடைய ஆத்துமாக்களில் ஒரு பாரமாக எடுத்து அவர்களை விடுதலை செய்ய ஜெபிப்போம். பிசாசின் கட்டியிலும், நோயிலும், சாபத்திலும் இருக்கிற மக்களை விடுதலையாக்க வேண்டும் என்று திறப்பின் வாசலில் நின்று ஜெபம் பண்ணுவோம். இரவு நேரத்தில் தேவன் நம்மை எழுப்பி விடும்போது, அதிகாலையில் நம்மை எழுப்பி விடும் பொழுது, பகல் நேரத்தில் நமக்கு பாரம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாய், பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்னது போல, ஆண்டவரே எனக்கு சுதந்திரமாய் ஆத்துமாக்கள் எனக்கு தாரும். ஆண்டவரே, ஐ எம் நெய்தர் ஆஸ்க் சில்வர் ஆர் கோல்ட் ஆர் பொசிஷன். இந்த உலகத்தில் எனக்கு ஒரு பதவி, புகழெல்லாம் நான் கேட்கல, வெள்ளியும் பொன்னையும் மட்டும் கேட்கல. எனக்கு தேவை விலையேற பெற்ற ஆத்துமாக்கள், விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவின் என்று பாயுது. உன்னை என்னை விலையேற பெற்றவனாய் மாற்ற தன்னையே விலையாக கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல ஜனங்களின் பாவங்களை மூக்கி நம்மை ரட்சிக்கும். இந்த பாவங்களோட தாம்பர சிவப்பாக இருந்தால் பஞ்சை போல அது வெண்மையாகும். கைகளை வந்து கர்த்தரை மேம்படுத்தும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் வல்லமை உள்ளது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். கரைகளை போக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். பாவங்களை பரிகரிக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அதனால் எப்பொழுதும் எந்த இடத்தில் போனாலும் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி பாடும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல கடந்து சென்று, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கங்கள் அந்த இடத்துல கடந்து சென்று ஜனங்களின் நோய்களை நீக்கும், பிசாசுகளை துரத்தும்.
அதிகாரம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை அனுப்பி இருக்கிறார். நாம் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எருசலேம் போகும்போது எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிளான் பண்ணி இருக்கிறார். நான் சொல்லி தான் முடிக்கிறேன். எருசலேமில் பண்டிகை. சங்கீத புஸ்தகத்தில் ஹெலல் சாங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆண் மக்கள் வரணும். யூதேயாவில் இருக்கிற எல்லாரும் எருசலேமுக்கு வரணும். கிட்டத்தட்ட 25 லட்சம் ஆண்கள் அங்கே இருப்பாங்களாம். ஒரு ஹிஸ்டோரியன் சேஸ் தட் 25 lakhs 2.5 லட்சம் ஆடுகள் பலியிடப்படும். எருசலேம் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் a very small city. How the city was able to hold, we do not know. The whole city was overflowing with the crowd. சித்திரத்தில் உள்ள மாதிரி அதில் கம்மி தான். 25 லட்சம் ஜனங்கள் அந்த பண்டிகைக்கு வருவாங்களாம். அது மாத்திரமில்ல 2.5 லட்சம் ஆடுகள் அங்கே என்ன செய்யப்படும்? பலியிடப்படும். ஃபுல் ஆஃப் பிளட். அந்த நேரத்தில் கலவரம் வரும் என்று எண்ணி எருசலேம் யூதேயாவை ஆளுகை செய்ததான ரோம் அரசாங்கம் தன்னுடைய படையாட்களை, சேவர்களை வச்சுருப்பாங்க. எதுக்காகன்னா, இஃப் எனி ரயட் கம்ஸ் இன், ஏதாவது ஒரு கலவரம் வரும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கலவரம் பண்ணுறதுக்கும் ரெடியாக தான் இருந்தாங்க. நீங்கள் நினைக்கிறது போல் அமைதியானவங்க கிடையாது. அதில் ஈசன் என்ற ஒரு குரூப் உண்டு. சரியா? தீவிரவாதிகள். யூதாஸ் காரியோத் அந்த குரூப்பை சேர்ந்தவன். பரபாஸ் அந்த சபையை சேர்ந்தவன். பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், ஈசன் என்கிற குரூப் இருக்குது. ஈசன் தேவர் தி அந்த ஏசுன்ற குரூப் ரிவால்ட் பண்ணுறவங்க, கலவரம் பண்ணுறவங்க. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கப்படுவது கேட்கப்பட்ட ஒரு பிரதி ஆள் யார்? பரபாஸ். அவன் ஒரு கலகத்தில் பிடிக்கப்பட்டு உள்ளே இருக்கிறான். அவன் மேலே நிறைய மர்டர் சார்ஜஸ் வேறு இருக்குது. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு குரூப், தே ட்ரைங் டு பிரிங் பேக் த ஜுடையன் ரூல் among the யூத ஜனங்கள் மத்தியில். they didn't want to be under the rule of the Roman government by paying அங்கே ட்ரிபியூட்ஸ். கப்பம் கட்டுவதற்கு ரெடியாக இல்லை. இதெல்லாம் அறிஞ்சிருக்கிற அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து ப்ளே பண்ணி உள்ளே போனார். எதுக்கு இதை சொன்னேன்? நம்ம சர்ச்சில் இந்த அருமையான சூழ்நிலைமையில் இந்த பிள்ளைகள் பாடிட்டு போனாங்க. அதுக்கு ஸ்தோத்திரம். பட் இயேசு கிறிஸ்து அவர் போனதான நேரமும் சூழ்நிலைமையும் வேற. சரியா? அப்போ யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளவு போல்டாக இருந்திருப்பார். கைகளை வச்சுக்கோங்க. போல்டு. ஏசாமியோட இந்த சீசர்கள் கூட நம்ம அங்கே போவோம்னு கேட்குறாங்க. யோவன், நம்ம எல்லாரும் சேர்ந்து மரிக்க போவோம்ன்றான். யோவன் 11ஆம் அதிகாரத்தில் லாசர் இறந்த போது ஆண்டவர் உயிரோடு எழுப்புறவருக்கு போவார். எல்லாரும் சொன்னேன், நம்ம போவோம் பாருங்கள்ன்றேன், நம்ம அவங்களோட கூட மரிக்கும்படி போவோம்ன்றான். இப்போ ஏசாமியோட இருக்கிறவங்க பயந்தாங்க ஊழியர். இவங்களை வச்சு ஆண்டவர் ஊழியம் செய்தார். கைகளை வச்சு கருத்தை மையப்படுத்துவோம். இன்றைக்கும் ஊழியர்கள் திருச்சபை நடத்துவது போல இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சு சர்ச்சு நடத்துகிறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று. சென்னை ஒரு விதம், கோவையம்புத்தூர் ஒரு விதம், நாமக்கல் ஒரு விதம், சேலம் ஒரு விதம், ஒவ்வொரு ஊரும் ஒரு விதம். நீங்களே சொல்றீங்க, மண்ணுக்கு மண்ணு வித்தியாசம். அந்த மண்ணுக்குள்ள பிறந்த அந்த மண்ணான மனுஷனுக்கு அவனுடைய இன்டலெக்சுவல் வேறு தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து இத்தனை பேரை வச்சு சமாளித்தார். இதெல்லாம் நமக்கு எதை குறிக்கிறது என்றால், இந்த உலகத்தில் சவாலே சமாளி, நம்மை சமாளிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தம் நம்ம எப்படியும் சமாளித்தா ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரியா? ஆனால் இயேசு ராஜாவோடு நாம் போவோமானால் வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். அல்லேலூயா. சோதாங்கி மாதிரி கிடையாது, சோப்லாங்கி மாதிரி கிடையாது. வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். அல்லேலூயா. கைகளை ஒத்துக்கத்தை மயப்படுத்தும். அதனால் எருசலேம் பவனிக்குள்ளே போகிறது நம்ம மனசில் இதெல்லாம் நான் படித்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்கிறது. கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவிடா. அது எங்கே கட்டப்பட்டிருக்கு?
ஒரு இடத்துல போட்டிருக்கு, இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்துச்சுன்னு போட்டிருக்கு. எங்க? இருவழி சந்தியிலே அது கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தை பற்றி பார்த்தா இன்னும் தெரியும், இன்னும் தெளிவாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இருவழி சந்திலே கட்டப்பட்ட ஒரு கழுதை. அவர்கள் போய் வெளியே 2 வழி சந்திலே இருக்கு. பாஸ்டர் என்ன வியாக்கியானம் பண்ணுறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எப்படி தெரியுமா நினைக்கிறேன்? அன்டிசைடட் பாத்தில் உட்காந்துருக்கு. ஃபஸ்ட்டு கட்டப்பட்டு இருக்கு, செயின் போட்டு கட்டியிருக்காங்க. 2வது இருவழி சந்தியில் இருக்குது. கிழக்க போகலாமா, மேற்க போகலாமா, வடக்க போகலாமா, தெற்க போகலாமா? இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் எப்படி இருக்காங்க? இந்த சர்ச்சுக்கு போகலாமா, அந்த சர்ச்சுக்கு போகலாம். இந்த சர்ச்சில் போனால் கண்டிப்பாக உபதேசம் பண்ணார், அந்த சர்ச்சு வாங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு எல்லாம் தருவேன். அங்கே போயிடுவோம் பேசாமல். இங்கே தருவேன் என்று சொல்லுகிறார். இப்படி நடந்தால் உனக்கு தருவேன் என்றார். நடந்தால் என்ற வார்த்தை இருக்கக்கூடாது. தருவேன், தந்து கொண்டே இருப்பேன், பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள், பேசிக்கொண்டே இருங்கள், ஃபோனில் ஃப்ரீயாக. அங்கே போவோம். இப்படி ஜனங்கள் ஏசாமி அங்கே போய் பிடிக்கிறார். ஒரு கழுத்து குட்டியை பிடிக்கிறது கூட அன்டிசைடட் இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காது. உங்களை முன்னையும் ஆண்டவர் ஒரு காலத்தில் எங்கே நம்மை பிடித்தார் என்றால், மனம் போன வழியில், மனம் போன பாதையிலே போய்கொண்டது நம்மை கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அழைத்து கல்வாரி சிலுவையின் அன்பினால் நம்மை அணைத்து கொண்டார். கைகள் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஒரு வசனம் நான் கண்டேன், வாசிக்கிறேன். எத்தனை பேர் இதை ஓப்பன் இயரில் பேசியிருக்கிறேன். எரேமியா 6:16 இதை படித்து பார்த்துருக்கிறீங்களா? வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது படிங்க 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 உங்கள் ஆத்துமாக்களுக்கு பலன் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் வெறும் சுகம், ரட்சிப்பு, விடுதலை என்று சொன்னாலும் அதை தாண்டி ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும். கைகளை பற்றி மேம்படுத்துவோம். சரி, நமக்கு எல்லாம் நல்லா இருந்தாலும் நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போனால், நம்முடைய ஆத்துமாவிலே தைரியம் இல்லாமல் போகுமானால் நம்ம எங்கே போவோம்? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லியிருக்கு, என்ன அழகாக பேசுகிறேன். வழிகளிலே நின்று, இங்கிலீஷ் பைபிளில் கிராஸ் ரோடில் போட்டிருக்கு. கிராஸ் ரோடுனா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இப்போ நம்ம வண்டி வரும்போது நமக்கு எந்த பக்கம் திரும்பணும் நமக்கு தெரியும், சரியா? வழிகளில் நின்று. இன்றைக்கி இருக்கிற கூகுள் மேப் அன்றைக்கி கிடையாது. டர்ன் ரைட் டு த தேர்ட் எக்ஸிட்னு இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியாது. பின்னிட்ட கேட்பேன், அது என்னதுரா தேர்ட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லுவேன். இது 1, இது 2, இது 3 அப்படின்னு சொல்லுவேன். நான் ஓட்டினேன்னா நான் எங்கேயா போயிடுவேன். பின்னி போகிறதுக்கு முன்னாலே இந்த இடத்துல பாலம், இந்த பாலத்துக்கு கீழே இந்த ரோடு, இந்த ரூட்டை எடுக்கணுன்றோம். எனக்கு ஏறின பிறகு தப்பான வழி வந்துட்டோம்னு திரும்பும். என்ன சொல்ல? வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள். இந்த பூர்வ பாதைகள் என்பதுக்கு இங்கிலீஷ் பைபிள் ஏன்ஷியன்ட் பாத். ஒரு மொழி பேர் ஓல்ட் காட்லி வே, பழைய பக்தி உள்ள பாதை, தெய்வீகமான பாதை. இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணுவோமா? இப்போ நியூ இன்வென்ஷன், இப்போ புதுசு. தப்ப சொல்லலை. நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு பழைய பூர்வ பாதைகள், அது திரும்ப இங்கிலீஷில் வாசி, ஏன்ஷியன்ட் ஓல்டு காட்லி வே, பழைய காலத்தில் இருந்த தெய்வ பக்தி உள்ள பாதை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் கேட்டால் சொல்லுங்க, ஓல்டு ஃபெலோ. இப்போ நியூ ஜெனரேஷன். என்னது? என்ன பண்ணுவீங்க நியூ ஜெனரேஷன்? கர்த்தருடைய வருகை தமிச்சா நாங்களும் கொஞ்சம் காலம் இங்கே இருப்போம். நியூ ஜெனரேஷன் என்னென்ன செய்யறதுன்னு பார்ப்போம். If the Lord tarries, if the Lord give more strength and கொஞ்சம் லைஃப் கூட்டி கொடுத்தாருன்னா இருப்போம். கைகள் ஒதுக்கத்தில் மகிமைப்படுத்துவோம். சரி, வயசானவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறேன், நடுத்தர இந்த யங்கர் ஜெனரேஷன் நம்மளை அரட்டுறதுக்கெல்லாம் விடக்கூடாது.
எவ்வளோ அரட்டினாலும் அரட்டி பார்க்கட்டும், நமக்கு தெரியும் முடிவு எது என்று. நீதிமொழியின் புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது, பாவத்தின் ஒரு வழியினுடைய முடிவு சம்பளம் மரணமாக இருக்க போகிற ரோமரில் சொல்லப்பட்டது போல. நீதிமொழி புத்தகத்தில் செம்மையானவனை பார்த்துறவன் முடிவு சமாதானம். தவறான ஒரு வழிகளில் போகிறவர்களுக்கு ஜீவன் இல்லை, மரணம். தெளிவா சொல்றார். அன்னைக்கு ஒருத்தன் பேசியிருந்தேன், சொல்றார், பாஸ்டர் மரணம் என்பதற்கும் சாவு என்கிறதுக்கும் வித்தியாசம்னார். தூக்கி வாரி போட்டுருச்சு. மரணம் வேற, சாவு வேற என்றார். வழிகளில் நின்று பூர்வ பாதைகளவே என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்போ உங்கள் ஆத்துமாக்களுக்கு பலன் கிடைக்கும். கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்க? முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நாங்கள் நடக்க மாட்டோன்றாங்க. எப்படிப்பட்ட ஜெனரேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணணும்? நியூ ஜெனரேஷன், யங் அண்ட் விகரஸ் ஜெனரேஷன், எஜுகேட்டட் ஜெனரேஷன், டேலண்டட் ஜெனரேஷன். இப்போ உள்ளவங்க அவங்க எழுதுறாங்க, அந்த வார்த்தையை மாற்றி அடிச்சு எழுதுறாங்க. ஹார்ட் ஒர்க் கிடையாது, அதுக்கு பேர் என்னது, இன்னொரு வார்த்தை இருக்கிறது, ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கா. புதுசாக கேள்வி இப்படித்தானே. ஹார்ட் ஒர்க்லாம் கிடையாது, ஸ்மார்ட்டாக செய்யணும். செய்வோம், ஸ்மார்ட் செய்யுங்க. பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை உட்கார வச்சு போதிக்கணும். நான் பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் 10 நிமிஷம் அவன்கிட்ட உட்காரேன், அவன்கிட்ட பேசுகிறேன். இப்போல்லாம் வேணால் பெற்றோர் கேட்கணும், எனக்கு ஒரு 10 நிமிஷம் தருவியானா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் அவங்ககிட்ட. இல்லைன்னா எனக்கு அங்கே இருக்கு, அங்கே போகணும், இங்கே போகணும், எங்கே போகணும் சொல்லு. ஒரு இடத்துல எங்கே போனாலும் கேட்கணும். சுந்தரம் எல்லாம் அப்படி தான் கேட்பேன், நீ எங்கே போகிற, எதுக்கு போகிற சொல், எப்போ போகிற, எப்போ வர்ற. அப்படி கேட்ட ஜெனரேஷன் நல்லா இருந்திருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட ஜெனரேஷனில் உள்ளவங்களுக்கு உலகத்தில் சில வழிகள், சில வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் விட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் சமாதானமாக கர்த்தரோட வாழ்கிறாங்களா இல்லையா? பூர்வ பாதை. இந்த மாதிரி இடத்துல நின்றுக்கிட்டு கூப்பிட்டா அவர் மாட்டோம்ன்றான். இப்பவும் சொல்கிறேன், அன்டிசைடட் பிளேஸ். ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தேன். தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு ஒப்பு கொடுக்காமல் தன் வாழ்க்கையை அழித்து போட்ட, தன் வாழ்க்கையை நாசமாக்கினவருடைய மரண போராட்டத்தில் போய் நிற்கும்போது கத்த மாமா மாமா, இங்கிலீஷில் மாமான்னு தான் கூப்பிடுவாங்க, அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்றாங்க, அப்பா காப்பாற்றுங்க, இருட்டுக்குள்ளே போகிறேன், இருட்டுக்குள்ளே என் கால் போகுது, இருட்டுக்குள்ளே என் காலில் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு, பயமாக இருக்கு, அம்மா காப்பாற்றுங்க. Hell is real. Write it down in your diary. Hell is real. நரகம் உண்மையானது. இயேசு இந்த உலகத்தில் was not a heaven preacher என்று ஒரு தேவனுடைய ஊழியர் சொல்றார். He was a hell preacher. He preached and told about the term called hell more than the heaven. நரகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறவங்களை ஏற்றுக்கிடுவோமா? கனியை கொடுப்போமா? சர்ச்சுக்கு போமா? உங்கள் சர்ச்சுக்கு. பட் ஹெல் இஸ் ரியல். இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு ஆத்துமா ஆண்டவர் பக்கம் வராமல் மனம் போன வழியில் நடந்து இஷ்டம் போல பண்ண போதா முடிவு மனிதனுக்கு. அதான் சொன்னேன் அந்த வசனம், நலமாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரணம். நீதிமொழிகள் படித்தா தானே தெரியும். எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு சொகுசாக இருக்கு, இது எனக்கு சுகமாக இருக்கு, நீங்கள் சொல்கிறது எனக்கு வலிக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்கு, எனக்கு வேண்டாம், எனக்கு போதும். இல்லை, மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழி உண்டு, அந்த முடிவு மரண வழி. இது தேவன் சொல்றார். யோசிக்கணும், சரி, மக்களுக்கு சொல்லித்தரணும்.
நரகத்தை பற்றி பேசுறதுக்கு கர்த்தர் என்னை அழைக்கலைன்றது ஒரு பக்கம் இருந்தால், நரகம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லணும்ல. ஊழியக்காரங்க அதை பற்றி சொல்லவே இல்லைன்னா, சுவிசேஷத்தை சொல்லுகிறதை பற்றி சொல்லவில்லை என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்களை சொல்லவிட்டால் யார் சொல்லுவார்? அங்கே போயிட்டு வர முடியாது. அதே போல் ஹெவன் இஸ் ரியல். ஹெவன் இஸ் ரியல். தேவன் அந்த ஊழியரை கரத்தில் எடுத்து பயன்படுத்தி அந்த ஹெல்லுக்கே 3 தடவை போய், தேவன் 3ஆவது தடவையில் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் அந்த நரகத்திலிருந்து அவனை கர்த்தர் தூக்கி எடுத்தார். அதனால அவருடைய உயிர் பிரியும் போது, பரலோகத்துக்கு போகும்போது கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கோ பேக், கோ பேக், கோ பேக். Your work is not yet finished. Finish the work and come. வேலையை முடிச்சுட்டு வா, போ. எங்கே போகிறோம்? Where are we going? எங்கே போயிட்டு இருக்கிறோம்? Hell is real, heaven is real. இப்போ நான் இந்த இடத்துல இந்த பேசிட்டேன்னா எனக்கு என் ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. When I walked over this church, taking my suitcase and go, my responsibility is over. என் கடமை முடிஞ்சிருச்சு. நான் சொல்லாமல் இருந்தேன்னா, God will hold responsibility in my hand. He will ask the blood in my hand. Whenever we come to the pulpit, we should ask the Lord what to speak, how to speak, what are all the things to say. The people are sitting in front of me. They are with the various needs, spiritual, mental, physical, emotional. Lot of expectation. But Lord, you open my mouth and speak to them. நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஏதோ 4 வரியை எழுதி வச்சுட்டு பேசிட்டு வர முடியாது. அது ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகும், சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு தேவ மனுஷன் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறான் என்பதற்கு சாட்சி என்ன தெரியுமா? காற்று தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது போல கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்திருக்கிற மனிதன் தன் வாழ்க்கையை, தன் வாயை, தன் மனதை, தன்னுடைய சிந்தையை, தன் ஜீவியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறவன், when he comes to the pulpit, God will start speaking through him. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்கலாம். காது இருந்து கேட்டா ஓகே, கேட்கலன்னா ஆண்டவர் என் பிள்ளை சொல்லி முடிச்சு போயிட்டான், நானும் உனக்கு டைம் கொடுத்துட்டேன், இனி ஹேவ் யுவர் ஓன் வே. யூதாஸ் காரியத்தை போகும்போது ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புகிறார் தெரியுமா? வழியை அனுப்புகிறார். போ, நான் போகிறேன்றான். போ. ஆண்டவர் பயப்படலையே, வெண்சாமரம் வீசலையே ஆண்டவர். The Bible says சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். The Satan entered into him. ஆண்டவர் என்ன தெரியுமா? செய்யறது சீக்கிரமா செய், போ, செய், போ, செய்யணும்ல, செய், செய்யறது சீக்கிரம் செய், செய், நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறது செய். ஆனால் சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சாங்க, பண்டிகைக்கு இவன் கையில் பைசா இருக்கு, வாங்க போக சொல்கிறாருன்னு நினைக்கிறான். ஆண்டவர் தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்காமல் நாசுக்காய் அவனுக்கு சொன்னார், ஃபெலோ, த வாட் த ஃபெலோ, நீ தான்டா அந்த மனுஷன், நீ தான் அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிட்டார். Jesus. See, when you take the Bible, when you read the Gospels, அந்த பயம் நமக்கு இருக்கணும். சொல்லுவோம்ல சில, அந்த பயம் இருக்கட்டும், இருக்கணும். பயமே இல்லாமல் இஷ்டத்துக்கு விருப்பத்துக்கு ஓடி அங்கே இங்கேயும் குதித்து ஆடி அவங்களோட இவங்களோட சேர்ந்து அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு, அந்த இடத்துல ஹோட்டலுக்கு போக, இங்கே ஹோட்டலுக்கு போக தப்பு இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற உத்தமமாக பாக்கியவான்கள். எதுக்கு சொல்லனா, ஹெவன் இஸ் ரியல், ஹெல் இஸ் ரியல். அண்ட் சார் சூஸ் த வே, சூஸ் டுடே. இன்றைக்கே இந்த நல்ல நாளில், இந்த குருத்தோலை ஞாயிறில் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான்.
இயேசு சென்ற பாதை இடுக்கம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் ஒடுக்கம். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளிலாகிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தால் நலமாயிருக்கும். உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளில், உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தால் நலமாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. I am not able to understand why I am speaking like this today. குத்தலைங்க இப்படி டான்ஸ் ஆடிட்டு போகிறதுக்குரிய நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை தேவனுடைய ஜனங்கள் கவனிக்கணும். சரி, பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ சபையில் உள்ள ஒரு சகோதரனுக்கு தெரியும். பழைய சர்ச்சு ராத்திரி பைபிள் ஸ்டடி நான் எடுக்கிறேன். அப்போ இலங்கையிலேருந்து ஒரு குரூப் அவ்வளோ நிப்பாட்டிக்கிறேன். அதுலேருந்து ஒரு குரூப் திஸ் ஏரியா, அவங்க நம்ம சபையில் உள்ளதான ஒரு 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 குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளைக்கு இப்போ பிரச்சனை பண்ணிட்டே தான் இருந்தான். ரொம்ப நல்ல மாதிரி வருவாங்க, கூட்டமாக வருவாங்க, கும்பலாக வருவாங்க, உட்காருவாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. அன்றைக்கி நைட் பைபிள் ஸ்டடியில் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு, ஆண்டவரே நான் என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியாது, ஒரு வசனத்தை எடுத்து பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். பழைய சர்ச் தேவனரில் வசனம் எடுத்து நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வசனம், எருசலேமே எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் மனமாய் ஆனால் எத்தனை தரம் கூட்டி சேர்த்துக்கொள்ள மனமாக இருந்தேன். உனக்கு மனசு இல்லை, உனக்கு மனசு இல்லை, உனக்கு மனசு இல்லை. இப்பொழுது உன் எதிரிகள் உன்னை சுற்றி சூழ நெருக்கி உன்னை தரைமட்டமாக்கி உன்னை அழித்து போடுவார்கள். உன் பிள்ளைகளை எடுத்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவன். பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாது. வந்து இந்த குரூப்பில் கொஞ்சம் பேர் டக்கு 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 இருந்துச்சு போனாங்க. அந்த பழைய சர்ச்சினுடைய கார்னரில் தெர் வாஸ் எ டெசில், ஒரு பிரச்சனை. ஆனால் ஆண்டவருடைய கிருபை அன்றைக்கு அவர்களை உயிரை கத்தர் காத்து கொடுத்தார். அவருடைய உயிரை கத்தர் காத்து கொடுத்தார். ஏன்னா தன்னாட்டுக்காரருடைய குடும்பத்தில் தன் தேசத்தில் உள்ள ஒரு பிள்ளையோ ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை கொடுக்கும்போது அத்தேசத்தார் இந்த இடத்துல குடியிருக்கிறாங்க. அவங்க ஒரு நிமிஷத்தில் என்ன நினச்சாலும், நான் கேள்விப்பட்டேன், ஒரு அருமையான சவுண்டை வீட்டுக்கு போய் ஒருத்தர் விழுந்து போய் எனக்கு ஜோம் பண்ணுங்க, எனக்கு ஜோம் பண்ணுங்க, எனக்கு ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் என்ன காத்துக்கிடட்டும், என்ன காத்துக்கிடட்டும். அன்றைக்கு அவங்க வந்த இடத்துல எல்லாருக்குள்ளேயும் கத்தி இருக்குது, ரிவால்வர் இருக்குது, எல்லாம் தே ஹேவ் கன்ஸ். அவங்க அதுவும் எங்கள் சர்ச்சில் எனக்கு முன்னால் உட்காந்துருக்காங்க. நான் இவங்கள புனிதமானவர்கள், பரிசுத்தமானவர்கள் நினச்சி இவங்களுக்கு வசனம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். God was warning them. கர்த்தர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார், ஒழுங்காக இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களை ஏன் நான் சொல்லலைன்னா, சில நேரங்களில் என்னை ஆண்டவர் பற்பல பாதைகள் வழியாக நடத்தினார். பெருமைக்கு சொல்லலை. என்னை அழைத்த ஆண்டவர் 21 வயசில் இன்னைக்கு இருக்கிற ஊழியத்தின்படி ஒரு ஏபிசிடி கூட தெரியாமல் இயேசுவுக்கு என்று அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவை என்று என் வாழ்வை இயேசுவுக்கு 21 வயசில் ஒப்பு கொடுத்து நான் கர்த்தருக்கு என்று ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தர் இந்த கிருபை எனக்கு தரமாட்டாரா என்ன? வழி நடத்த மாட்டாரா என்ன? அதனால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கவனமாகி போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா. ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. இங்கே போனாங்க, குட்டியை ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நிறையா சொல்லணுதோடு முடிச்சிடுறேன், வீட்டுக்கு போவோம், ஒருத்தர் பார்ப்போம். ஏன் வைக்கிறீங்கன்னு இயேசு கற்பித்தபடியே அவளுக்கு உத்தரவு சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? ஆண்டவருக்கு வேண்டும், அதுதான், வேற ஒன்றும் சொல்லலை. கதை பேச சொன்னாரா? எனக்கு பிரியமானவர்களேன்னு பேச சொன்னாரா? எனக்கு அருமையான சகோதரனை சகோதரிய
இயேசு உன்னை நேசிக்கிறார் சொன்னார். அங்கே குட்டியை விழுக்கும்போது ஒரே வார்த்தை கேட்க சொல்கிறார், ஆண்டவருக்கு வேணும். அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன், இயேசு கற்பித்தபடியே. கைகள் வைத்து எல்லாரும் வாய்த்து இயேசு கற்பித்தபடி சொல்லுங்க திரும்பவும், இயேசு கற்பித்தபடியே, இயேசு கற்பித்தபடியே. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல போதகர். ஒரு வாலிபன் ஓடி வருகிறான், மார்க் 10. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். He addressed him properly, நல்ல போதகர் என்று. இயேசு சொன்னதை கேட்டானா? கேட்கவில்லை. இன்னும் அவனுடைய மனம் ஆஸ்தியின் மேல் இருந்தபடியினால் துக்க முகத்தோடு அந்த இடத்தை விட்டு போனான். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிது, ஆனால் அதை காட்டிலும் கடினம் ஒரு பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவது கஷ்டம் என்று இயேசு சொன்னார். இயேசு நல்ல போதகர். அவர் நல்லதை தவிர வேற எதையும் போதிக்கவில்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள், யோவானுடைய சீஷர்களாக இருந்த சிலர் லூக்கா 11 வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண கற்பித்தது போல எங்களுக்கும் போதிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இவர்களும் நல்ல போதகர். இயேசு என்ன சொன்னார்? பரம்பண்டுங்க எங்கள் பிதாவே, உடைய நாம பரிசுத்தப்படுவதா, உடைய ராஜ்யம் வருவதா, நம்முடைய சித்தம் பரம்பணம் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதா, அன்னன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கண்ணாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிற போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை ரட்சிக் கொள்ளும், ராஜ்யம் வல்லமையும் மைமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் கரெக்டாக தான் டீச் பண்ணார். அன்னைக்கு தான் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பொருளை எடுத்து அவனை விட்டுருவீங்களா? நீங்கள் வச்சு மொப்பிடுவீங்க. மொப்புறதா ஒப்புறதா? உங்கள் வீட்டில் ஒரு பொருளை வந்து எடுத்துட்டும் பார்ப்போம். கதவை சாத்து சாத்து, கதவை சாத்து சாத்து, கதவை சாத்து முத்து, நச்சு வெளியே அனுப்பிடுவேன். அன்னைக்கு இந்த குட்டியை அவுக்கும்போது, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஆண்டவருக்கு 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 இயேசு சொன்ன வார்த்தையை மீறி இந்த உலகத்திலே நாம் பேசுவதற்கு நமக்கு எந்த ரைட் ட்ரையல் கிடையாது. கைகளை பற்றி கத்திரமயப்படுத்துவோம். வெளியில் போகும்போது சரி, உள்ளே உட்காந்துருக்கும் போது சரி, எங்கே போனாலும் சரி, இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறாரோ. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, மரியாதை பார்த்து யோவான் 2ஆம் அதிகாரத்திலே, அவளுக்கு திராட்சரசம் இல்லை, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் ஆண்டவர் வேலைக்காரர்களிடத்தில் கட்டளை கொடுக்கும் பொழுது தண்ணீரை திராட்சரசமாக ஆண்டவர் மாற்றினார். அப்பொழுது தாய் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தண்ணீர் திராட்சரசமாய் மாறிட்டு அதை ருசி பார்த்த போது வேற யாருக்கும் தெரியாது. அது சொல்லுகிறார்கள், இதோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்து வைத்திருந்தீரே, இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்து வைத்திருந்தீரே. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ரசத்தை வைத்திருக்கிறார். நல்ல திராட்சரசத்தை கத்த தந்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமாய் கொடுக்கிற திராட்சரசம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையினால் தண்ணீர் திராட்சரசமாக மாறின அந்த அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். கைகளை தட்டி கரங்களை கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் நீர் கற்பித்தபடி, நீர் சொன்னபடி, நீர் பேசபடி நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே சொல்லி, ஆண்டவரே என் வாயில் உம்முடைய வார்த்தையை போடும். எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது, எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது, ஏசாயாவுடைய நாவை ஆண்டவர் தொட்டார். யார் இடத்தில் போவேன், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று சொன்னது போல, இதோ நான் அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னது போல, பலிபீடத்தினுடைய அக்கினி இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையினால் தொடுமானால், நம்முடைய நாவை தொடுமானால், நம்முடைய வாயை தொடுமானால், நம்முடைய கண்களை தொடுமானால், நம்முடைய அவயவங்களை தொடுமானால், உச்சி முதல் பாதம் வரை அவருடைய கரம் நம்ம மேல் இறங்கி வருகிற அந்த தொடுதல் நமக்குள் இருக்குமானால், நாம் இருக்கிற இடங்களிலே போகும்போது அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அவர் அக்கினி ஜுவாலைகளாகவும் மாற்றுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை போகிற இடத்திலே பாவம் என்கிற சாபம் என்கிற இருளை அகற்றுவதற்கு கர்த்தர் நம்மை ஒரு அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார்.
எடுத்து பயன்படுத்துவான். 7 மணி நேரம் ஜெபம் பண்ணுவான். 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 அது வைத்திருந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உங்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொல்லுவேன், ஆண்டவரே நான் திருந்துக்கிறேன், நான் மாறுறேன், நான் இப்படி நான் இருக்க மாட்டேன், நான் இந்த மாதிரி நான் இருந்தேன்னா ஆண்டவரே என் முடிவு எனக்கு தெரியாது, என் முடிவு என் கையில் இல்லை, ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் எருசலேம் பார்த்து அழுகிறார். அதுக்கு பிறகு தெரியுமா உங்களுக்கு? He was crying. ஏசு அழுகிறார். அவருடைய கண்ணீர் சும்மா விடாது. லாசருடைய கல்லறையில் சிந்தின கண்ணீர் வேற. ஆனால் உடனடியாக அற்புதம் நடந்தது. ஆனால் இயேசு எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விடும் பொழுது ஒரு 30 ஆண்டுகளுக்குள் AD 70 தீத்து ராயன் உள்ள வந்து எருசலேமை தீக்கிரையாக்கி பட்டணங்களை கொளுத்தி ஜனங்களை அழித்து கர்ப்பஸ்திரீகளின் வயிற்றை கீறி குழந்தை எடுத்து அடிச்சு ஒண்ணுமெல்லாம் ஆயிட்டு போயிட்டான். Jesus could perceive the history. Jesus could perceive the future. Even now the Lord is here to know your future. நம்முடைய வழிகளை அறிவிக்கும்படி ஆண்டவர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நினைவுகளை நீ தூரத்தில் இருந்து அறிகிறேன். என் நினைவுகளை நீ தூரத்தில் இருந்து அறிகிறேன். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் உம்முடைய கரம் என்னை வந்து பிடிக்கும். பரலா கஷ்கரலா கபகரா கிகோரலா கபகரா கஷ்கா கரா கோகலா கதி மலாகலா இரிதஹா புஷா தாரகத மலா தலலபா கதலபா. என் வழிகளை நன்றாய் நீர் அறிவீர் என்று சொல்ல முடியுமா? என் வழிகள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? என் வழிகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது என்று சொல்ல முடியுமா என்று என் தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். லாரி அட்டே கபலா ருதுரி கரவ ஷகடல பகடா கதல விஷந்தலரபா. வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. Thus says the Lord. அவரே காரியத்தை அவரே காரியத்தை அவரே காரியத்தை அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜீசஸ் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்றார். மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை உன்னை விட்டு விலக. என்னை விட்டு விலகாமல் என் வாசற்படியில் காத்திருப்பாயானால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உன்னை தெரிந்திருக்கிற தாயின் கற்பத்தில் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற ஆண்டவர் நான் அறிந்திருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். பயப்படாதே, நீ நாணுவதில்லை. பயப்படாதே, நீ இலச்சை அடைவது இல்லை. ஜீசஸ் கைகள் வாய்த்து துணையாக நில்லும் யாக்கோவின் தேவனே, மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயவே துணையாக நில்லும் யாக்கோவின் தேவனே, மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயவே உம்மீலே பலன் கொள்ளும் மனுஷன் பாக்கியவான். உம்மிலே பலன் கொள்ளும் மனுஷன் பாக்கியவான். உந்தன் சுதந்திரத்தை திடப்படுத்தும். சொல்லுங்களா? உந்தன் சுதந்திரத்தை திடப்படுத்தும். நீங்கள் அவருடைய சுதந்திரம், நான் அவருடைய சுதந்திரம். நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பேர குழந்தைகள் நம்முடைய சுதந்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சொத்து ஆஸ்திகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சுதந்திரம். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா.
எந்தன் சுதந்திரத்தை திடப்படுத்தும். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். மாலை ஒரு சேனைக்குள் பாய், மாலை ஒரு மதுரை தாண்டுவேன், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை போருக்கும் என் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய வார்த்தைகளை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். என் வசனம் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. நான் அனுப்பின காரியமாய் அது வாய்க்கும். பேதுரு சொன்னானே, நான் அங்கே போவேன், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொன்னது போல உம்மிடத்தில் மாத்திரம் நித்திய ஜீவ வசனங்கள். இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் அந்த நித்திய ஜீவனுக்கு பலனளிக்கும் அந்த வசனத்தை கேட்க வரட்டும். திரளான ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள். அவர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார். எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் ஆண்டவரே போதிக்கப்படும் என்று சொன்னது போல கர்த்தருடைய வேதமும் வசனமும் போதிக்கப்படுகிற இந்த இடத்துக்கு ஜனங்கள் எல்லா இடங்களிலிருந்து கூட்டம் கூட்டமாய் வரட்டும். கிழக்கிலிருந்து வரட்டும், மேற்கிலிருந்து வரட்டும், வடக்கிலிருந்து வரட்டும், தெற்கிலிருந்து வரட்டும், வடமேற்கிலிருந்து வரட்டும், கிழமேற்கிலிருந்து வரட்டும், வடமேற்கு வடதெற்கு எல்லா இடத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. தென்மேற்கு எல்லா பகுதியிலிருந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லா இடத்திலிருந்து ஆத்துமாக்களை கொண்டு வரோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆத்மாவை ஆதாயம், ஒரு குடும்பத்தை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய், எங்களுடைய உறவினர்கள் இனஜன பந்துக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறவர்களாய், இயேசு என்ன சொன்னாரோ, இயேசு என்ன பேசினாரோ, இயேசு வேதத்தில் எனக்கு என்ன, அதை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்க எங்களுக்கு நாவுக்கு காவல் வையும். எங்கள் உதடுகளின் நாவலை காத்து கொள்ளும். என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் யாரை பற்றி தீது பேசக்கூடாது, யாரை பற்றி தீமையாக பேசக்கூடாது, யார் மேலே தீமையான பேச்சு வரும்போது நான் எடுக்கக்கூடாது. என் நாவை கண்ட்ரோல் பண்ணும். ஜெபம் பண்ணுங்க. என் நாவை கண்ட்ரோல் பண்ணும், என் நாவை கண்ட்ரோல் பண்ணும். நான் யாரை பற்றி பேசியிருந்தார்னா அதனால் வர்ற நியாய தீர்ப்பை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கோ என் குடும்பத்துக்கோ இனிமேல் முடியாது. எனக்கு இறங்கும் என்று கேட்போம், இறங்கும் என்று கேட்போம். தேவன் இறங்கி பரலோகத்திலிருந்து வருவார், தம்முடைய கரத்தை நமக்கு நேராய் நீட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்யாதே, நீதியின்படி தீர்ப்பு செய். தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்யாதே, நீதியின்படி தீர்ப்பு செய் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நீ கொடுத்து அனுப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அனுப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வருகிற பெரிய வெள்ளி ஈஸ்டர் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேகர் வந்து பயனடையட்டும். துதிகான மகிமையை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம்ம அனைவருடைய சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பர்சனா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, செய்த சகல மகாலய மறவாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவன்.